மறக்காமல் கோபி சுதா சேனலையும் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வீட் வெஜ் ரோல். நம்ம காய்கறிகள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது காலிஃப்ளவர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முட்டைக்கோஸ், கேரட், கொடமிளகாய் இந்த 3 எடுத்துருக்கிறேன். இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம 100 கிராம்ஸ் முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம், 1 கொடமிளகாய், 1 கேரட், பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கியிருக்கிறேன், 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்து 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு இல்லை, ரொம்ப கெட்டியாக இருக்கணும் இல்லை, மீடியமான பதத்தில் பிசைஞ்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியும் கிடையாது, ரொம்ப சாஃப்டாகவும் கிடையாது. இந்த பதத்தில் இருந்தாவே போதும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு திருப்பியும் பிசைஞ்சிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் போட்டு பிசைஞ்சிக்கலாம், மூடி வச்சுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. முட்டைக்கோஸ் ஆல்ரெடி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கியிருக்கிறேன். அதே மாதிரி கொடமிளகாய், கேரட், இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்க வெஜிடபிள் சாப்பிட்லன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். சால்ட் போட்டால் எப்போவுமே அதாவது முட்டைக்கோஸ் தண்ணி விடும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரோலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா திருப்பியும் பிசைஞ்சிக்கலாம். இதை நம்ம ஒரு 3 அல்லது 4 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். நம்ம ரோல் செய்கிறப்போ என்னென்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப தின்னாக வேண்டாம். இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். அதாவது தொட்டிங்கன்னா ரொம்பவும் போகாது, இந்தளவு தான் இருக்கணும். அதாவது கெட்டியாகவும் கிடையாது. இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம தேய்ச்சிக்கலாம். 4 சைடும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் 3மே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். அப்படியே பொறுமையாக கொண்டு போங்க. இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே ஒன்றா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஃப்ளவர் மாதிரி இருக்கும். உள்ளே ஃபுல்லாக ஃபில்லிங் இருக்குது. இதை நம்ம அப்படியே என்ன பண்ணலான்னா ப்ரெஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். முட்டைக்கோஸில் நிறையா தண்ணி விடும். நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்பே கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும். இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடு, ஈஸியாகவும் இருக்கும். அதனால் நான் இந்த டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அடுத்ததுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இது லாஸ்ட்டில் நம்ம சுற்றுறப்போ கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா கீழே விழாமல் இருக்கும். இப்போ நம்ம அப்படியே எடுத்து பொறுமையாக சுருட்டிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. இது அப்படியே திருப்பியும் ரோல் பண்ணுனா உள்ளே இருக்கிற ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே இந்த மாதிரி எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி விட வேண்டாம், போதும். இந்தளவுக்கு விட்டாலே போதும். தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காயிட்டும். இந்த ரோலுக்கு நம்ம எண்ணெய் ஜாஸ்தி விட்டோன்னா என்ன ஆகுனா, அதாவது உள்ளே இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். அதனால் நம்ம அளவாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணனா அந்த வெஜிடபிள்ஸ் அப்படியே இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். வேகிற டைம் மட்டும் கொஞ்சம் எடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் விழத்தான் செய்யும். நம்ம அதனால தான் எண்ணெய் ஜாஸ்தி விடாமல் இது அப்படியே ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அப்படியே அந்த ரோல் உள்ளேயே நின்றும்.
ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி அந்த சைடு வெந்துருச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். இது வந்து மாவு பிசைகிறப்போ நம்ம கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சதுனால எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்காது. இதுக்கு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். சுவையான கோதுமை வெஜ் ரோல் ரெடி. நான் இன்றைக்கி செய்ய போகிறது பிரெட் சீஸ் ரோல். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து பிடித்தமான ஸ்நாக்ஸ் ஐட்டம் கூட. அதாவது பிரெட் எடுத்துக்கலாம், ஒயிட் ஸ்லைஸ் இல்லைன்னா நம்ம அதாவது ஒயிட் பிரெட் இல்லைனா வீட் பிரெட் ரெண்டில் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது கூட வந்து பாஸ்தா சாஸ் இருந்தாலும் ஓகே, நார்மலாக டொமேட்டோ கெச்சப் இருந்தாலும் ஓகே. பட் இது கூட என்னென்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஹர்ப்ஸ் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக நம்ம உள்ளே வந்து நல்லா அதாவது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கலாம், பாஸ்தா சாஸ் எடுத்துக்கலாம், இதுக்கு வந்து சீஸ் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம வந்து கட் பண்ணி கொஞ்சமாக வந்து பிரெட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இது வந்து டிப் பண்ணுறதுக்காக. இது கூட மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், ஹர்ப்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் இது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கரைச்சிக்கலாம். நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் ஆச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இந்த பதம் கரெக்டான பதம். இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கலாம், சாஸ் தடவிக்கலாம். ஒரு சிலருக்கு ஓரம் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து இந்த 4 சைடும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த க்யூப்ஸ் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது மேலே கவர் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம 4 கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி 4 க்யூப் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி இருக்கிறது நம்ம கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து அடிஷ்னல் ஆப்ஷன் தான். காஞ்சு போயிடும், அதனால் நம்ம ஓரம் மட்டும் எடுத்துக்கலாம். அப்படியே இதை நம்ம 4 ஸ்லைஸாக பண்ணிக்கலாம். இந்த க்யூபை ஒன்றும் ரொம்ப பெருசாக இருக்கும், ஸ்லைஸாக பண்ணியும் வச்சுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம எல்லாத்தையுமே 4 கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது ஆல்ரெடி மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்குறோம். அதில் வந்து கரெக்டாக டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸில் இது பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சீஸ் போட்டு வச்சுருக்குறோம், சாஸ் இதை வந்து டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. கரெக்டாக பைண்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ப்ரெட்டு கூட சீஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் போட்டோம். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டோம். இப்போ நம்ம இதையை ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுருக்கேன். இது வந்து நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை வடிச்சிட்டோம். இப்போ நம்ம மீதி இருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். சுவையான பிரெட் சீஸ் ரோல் ரெடி. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.